உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? என்னடி திடீர்னு கேக்குற? கேக்குறதுக்கு பதில் சொல்ல வீரா. சான்ஸே இல்ல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஹே, ஜோக் பண்ணாத. நான்லாம் யாரையாவது லவ் பண்ணுவேனா? என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச ஆள் நீ. நீ இப்படி கேட்ட எப்படி? மாறன் உன்னை லவ் பண்றானா? இல்ல, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மறைக்காம உண்மையை சொல்லு வீரா. சூர்யா, நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன். ஆனா அவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றதா சொன்னான். நான் அவன்கிட்ட தெளிவா முடியாதுன்னு சொல்லிட்டேன். லவ்வே பண்ணலையா? இல்ல லவ் பண்ணிட்டு ஏதோ காரணத்துக்காக அவனை அவாய்ட் பண்றியா? இல்ல ஃபேமிலிக்காக தியாகம் எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது? சூர்யா, இல்ல வீரா, லவ் மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் தியாகம் பண்ணக்கூடாது. அது நம்ம லைஃபை நாமளே கெடுத்துக்கிறதுக்கு சமம். ஏன்னா உண்மையா லவ் பண்ண ஒருத்தனை அவ்வளோ ஈஸியெல்லாம் தூக்கி போட்டுற முடியாது. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்ந்தாலும் மனசுல நம்ம லவ் பண்ண பையன் கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருப்பான். அதை அழிக்கவே முடியாது. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நம்ம கிட்ட உண்மையா இருந்தாலும் நாம அவனை ஏமாத்துறோமேங்கிற ஒரு கில்ட்டினஸ் மனசுல இருந்துட்டே இருக்கும். அது நம்ம சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். சூர்யா, கஷ்டம். போதும்டி. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா எனக்கு இது பொருந்தாது. ஏன்னா நான் மாறன லவ் பண்ணல. அப்போ ஒன் சைடா தானா? ஆமா. கன்ஃபார்மா? அட ஆமாண்டி. ஒன் சைடா இருந்துட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கானே இவன். எல்லா சடங்கு சம்பிரதாயத்திலயும் முன்னாடி வந்து நின்னு மாப்பிள்ளையும் ஓவர்டேக் பண்றான். அவன் ஏதோ என் மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்றான்னு நினைச்சேன். அது நடக்காதுன்னு நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவன் இப்படி பிஹேவ் பண்றதை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல யாராவது உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்? நான் அவனோட அப்பா கிட்ட போய் சொல்லான்னு இருக்கேன். ஏய் சூர்யா, வேணாண்டி. ஏய் ப்ளீஸ், அப்படிலாம் போய் சொல்லிடாதடி. அவர்கிட்ட சொல்றதா இருந்தா நான் எப்பவோ சொல்லிருக்கலாமே. அவன் ரொம்ப நல்லவண்டி. இந்த லவ் விஷயம் தான் பிரச்சனையே. அதுவும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு இப்பதான் அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்திருக்கு. அத நம்மளா கெடுத்துட வேண்டால. என் கல்யாணம் முடிஞ்ச இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஏய், ஏன் இப்படி பாக்குற? அவன் அப்பா கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா அவனை அப்படியே விட முடியாது. அதுக்கு என்ன பண்ண போற? நான் என் ஸ்டைல்ல டீல் பண்ணிக்கிறேன். சரி, பாத்துக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.